ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட ஐபிஎல் கிட்ட நெருங்கிருச்சு. இனி ஒரு வாரத்தில் மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கடையில் அந்தந்த டீமோட பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெட் ப்ராக்டிஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐபிஎல்லை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான ப்ரெஸ் மீட்டிங்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முன்னாள் வீரர் நம்மளோட கேப்டன் ரோஹித் சர்மாவை பற்றி கண்ணீர் வடிய சில பல உண்மைகள்லாம் சொல்லியிருக்காரு. வளர்த்த ஆடு மார்பளம் முட்டுன்னு சொல்கிற மாதிரி, இப்படி வளர்த்த உங்களை எப்படா முதுகில் குத்துறதுக்கு இப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு, ஸோ அப்படிங்கிறத பற்றி ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்திய அணியின் அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளிலும் கேப்டனாக இருந்து வரும் ரோஹித் சர்மா மும்பை அணியின் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தது கடும் விமர்சனத்தை சந்தித்திருந்தது. ஐபிஎல் வரலாற்றிலேயே தோனிக்கு நிகரான ஒரு கேப்டன் இருக்கிறார் என்றால் அது நிச்சயம் ரோஹித் சர்மாவுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். ஆரம்ப சீசன்களை தடுமாறிய மும்பை அணியை கேப்டனான பின்னர் சிறப்பாக வழிநடத்தி 5 முறை கோப்பையை வெல்லவும் உதவியிருந்தார் ரோஹித். அப்படி அவர் இருந்தும் மும்பை அணி அவரை நீக்கியிருந்தது பெரிய அளவில் ரசிகர்களை கொந்தளிக்க செய்திருந்தது. ஆனாலும் இதெல்லாம் ரோஹித் விருப்பத்துடன் நடந்திருக்கும் என்று முழுநேர பேட்ஸ்மேனாக அவரை ஐபிஎல் தொடரில் பார்க்கவும் ஆர்வமாக இருந்து வருகின்றன. இதற்கிடையில் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோருக்காக கடந்த 2014-15 ஆண்டிலேயே ரோஹித் சர்மா செய்த விஷயம் தற்போது அதிக கவனம் பெற்று வருகிறது. மும்பை அணியில் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் ஆடியதன் காரணமாகத்தான் சர்வதேச அணியிலும் இடம் பிடித்திருந்தனர். அப்படி ஒரு சூழலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் அணியில் ட்ரேடிங் முறையில் சென்றிருந்த ஹர்திக் பாண்டியா மீண்டும் மும்பை அணிக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவத்தை பற்றி மும்பை அணியில் ஆடிய வீரரான பார்த்திவ் பட்டேல் தற்போது பேசுகையில், ரோஹித் எப்போதுமே வீரர்களுடன் தான் நிற்பார் என்பதற்கு சிறந்த உதாரணம் பும்ரா மற்றும் ஹர்திக் ஆகியோர்தான். 2014 ஆண்டில் மும்பை அணியில் இணைந்த பும்ரா 2015 ஆண்டில் தனது முதல் போட்டிகளை ஆடியிருந்தார். ஆனால் அவரது பந்து வீச்சு எடுபடாததால் பாதி சீசனிலேயே அவரை அணியிலிருந்து விலக்கவும் மும்பை நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. ஆனால் ரோஹித் தான் அவர்களை சமரசம் செய்து இவர் ஒரு சிறந்த வீரர் என்றும் அவரை தக்க வைத்து கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தார். 2016க்கு பின்னர் பும்ரா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது என்பது அனைவருக்குமே தெரியும். அதே போலத்தான் 2015 ஆண்டில் ஹர்திக் மும்பையில் இணைந்திருந்தார். 2016 ஆண்டு அவருக்கு சிறந்த சீசனாக அமையவில்லை. ஆனால் ரோஹித் அதற்கு சம்மதம் சொல்லாமல் தக்க வைத்து 2 பேரையும் பெரிய வீரர்களாக மாற்றவும் உதவியிருந்தார் என தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் மும்பையிலிருந்தே விடப்பட்ட திட்டம் போட்டிருந்த வீரரான ஹர்திக் தான் இன்று மீண்டும் மும்பையில் இடம் பிடித்து ரோஹித்தின் கேப்டன் பதவிக்கு மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.